மரியாள் கடவுளா இருந்திருந்தா உங்களோடு இருக்கிறாருன்னு சொல்லணும். அதாவது இப்போ நம்ம சாதாரண என்னை விட வயசுல பெரியவங்களை நம்ம என்ன சொல்லுவோம், வாங்க உங்க கூட வரேன், உன் கூட வரேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளை காட்டில அவங்க, இப்போ என்ன காட்டிலும் வயசுல பெரியவங்க ஒருத்தர் இருக்கிறாங்க, ரொம்ப மதிப்புக்குரியவங்க இருக்கிறாங்க அப்படின்னா நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். என்ன காட்டிலும் சின்னவங்க இருந்தா டேய் நானும் வரேன் அவங்க கூட அப்படின்னு சொல்லுவேன். அப்ப தேவதூதன் என்ன சொல்றாரு? கர்த்தர் உன் கூட இருப்பாருன்றாரு, உங்க கூட இருப்பாருன்னு சொல்லல. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவதூதனை காட்டிலும் மரியாள் சின்னவங்க. அவர்கள் கடவுள் கிடையாது, அவர்கள் தெய்வம் கிடையாது, அவர்கள் தேவதூதனை காட்டிலும் அவர்கள் சிறியவர்கள் தான். இன்னைக்கு ஒரு கூட்டம் அங்க போகுது, ஒரு கூட்டம் இங்க போகுது. அந்த கோயிலுக்கு போலாம், அங்க சிலை இருக்குது, அங்க மரியாளாமாவை பார்க்கலாம், அங்க போய் ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சுற்றி கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. என்ன அப்படின்னா, தூதனை காட்டிலும் சிறியவள் தான் மரியாள். நீங்க இருதயத்திலிருந்து சொல்லணும், ஆண்டவர் அவர்களை காட்டிலும் என்ன மேன்மையா வச்சிருக்கிறாரு. எந்த தூதனும் தேவனை பார்த்து உன் கூட சொல்ல மாட்டார். கிருபை பெற்றவளே வாழ்க. தேவன் கிருபையை தருகிறவர், மரியாள் கிருபையை பெற்றவள். தருகிறவர் அவர்தான் தேவனே தவிர பெற்றவர்கள் தேவன் அல்ல. தருகிறவர் தான் தேவன், பெற்றவர்கள் ஒரு நாள் தேவனா இப்போ இல்ல. பரலோகத்துக்கு போற வரைக்கும் ஒருவேளை தேவனை தவிர, பரிசுத்த ஆவியானவரை தவிர, இயேசுவை தவிர தெய்வம் என்று தேவ தூதரை இறங்கி வந்து சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்க கூடாது. தேவன் ஒருவரே தேவன், இயேசு ஒருவரே தேவன், பரிசுத்த ஆவியானவர் ஒருவரே தேவன். அவருக்கு சொரூபம் கிடையாது, அவரை உங்களால உருவாக்க முடியாது, அவரை ஒரு சிலையில உங்களால கட்டுப்படுத்த முடியாது. அவர் வானாதி வானங்கள் கொள்ளாதவர், அவருடைய முகம் சூரியனை காட்டிலும் பிரகாசமுடையது. அவரை ஒரு சிலைக்குள்ள வடிவமைக்க முடியவே முடியாது, ஒரு போட்டோக்குள்ள புல் பண்ணி வைக்கவே முடியாது. அப்படிப்பட்ட பயங்கரமான தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம்.